காஷ்யப்போட பேரண்ட் நான். பரத்வாஜ் வந்து நான் 10th முடிய வந்து சென்னையில் இருந்தேன். 11th தான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து சேர்த்தேன். ஆனால் என்னோட பையன் 10th வந்து முடிக்கும் போது அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத கண்டிஷனில் எக்ஸாம் எழுதுனான். ஆனால் வெறும் 300 மார்க்கை வச்சுட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். ஆனால் அவனையும் ஓகே அப்படின்னு சொல்லி 11th வந்து காமர்ஸ் குரூப் சேர்த்தேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் என் பையன்கிட்ட, உனக்கு வந்து சீட்டு கொடுக்குறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஆனால் அவன் 12th வந்து வெளியில் வரும்போது அவன் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டாக வந்தான். 12th வந்து அவன் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த ஸ்கூல் வந்து எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுச்சு, நல்லா என்கரேஜ் பண்ணுச்சு என் பையனை. அவனோட திறமையை வெளிப்படுத்தி அவன் 2 புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கான். கடலூரில் சாருக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து கன்னடாவில் அவன் இது முடிச்சுட்டான், பிகாம் முடிச்சுட்டு அந்த 6 செமஸ்டர்லேயும் அவன் தான் காலேஜ் ஃபஸ்ட்டு. சூப்பர். இன்னைக்கு வந்து அவனுக்கு கன்னடாவில் வந்து ட்ரெண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து அவனுக்கு வந்து கிடச்சிருக்கு. பிஜி வந்து அங்கே பண்ண போகிறான் சார். எக்ஸலண்ட்மா, உண்மைக்கே பெருமையான சமாச்சாரம். அவனுக்கு ஒரு கங்கராஜுலேஷன். ஆனால் உண்மையிலுமே வந்து நான் பேரண்ட் இல்லைங்க, என் 2 பசங்களுக்கும் நான் உண்மையான ஃப்ரெண்டு. எல்லாமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன், அது மாதிரி பசங்களும் என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஊக்கம் தான் கொடுத்தேன், படி நான் சொல்லவே இல்லை. நீ இந்த காலேஜில் வந்து உனக்கு 300 மார்க்குக்கு சீட் கொடுத்துருக்காங்க, நீ வரும்போது அவங்க இதை காப்பாற்றணும்னு. அதே மாதிரி அவன் 12th வரும்போது அவன் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. ஆனால் பிரின்ஸிபல் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவனோட திறமையும் வெளிப்படுத்தினாங்க. அவனுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்றதே வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும்.